சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இத பாரு சைலஜா, நீ எதுக்காக இப்படி போய் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க கிட்ட சொல்லு, என் அப்பா இனிமே என் கூட தான் இருப்பாரு. இப்போதைக்கு எங்க அப்பா எங்கேயும் வர மாட்டாரு. ஏதாவது பேசணும்னு நினைச்சா அவங்கள போன் பண்ணி பேச சொல்லு, சரியா? இப்படி தேவையில்லாம கை எடுத்துக்கிட்டாங்கன்னு போய் சொல்லி பிளான் பண்ற வேலை எல்லாம் வேண்டாம். ஐயோ இல்ல அருவி, நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க அப்பாவை நீ கூட்டிட்டு போனது அம்மாவால தாங்கிக்கவே முடியல. அதனால கை அறுத்துக்கிட்டு உயிரை விடவே பாக்குறாங்க. ப்ளீஸ் அங்கிள வர சொல்ல அருவி. போதும் சைலஜா, உங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி நீ நல்லாவே நடிக்கிற. இத பாரு, தொந்தரவு பண்ணாம போனை கட் பண்ணு. கட் பண்ண முதல்ல. அருவி என்னம்மா? மாமா என்ன மாமா அது? நீங்க சைலஜா சொன்னதை நம்பாதீங்க. உங்களை வர வைக்கதான் அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நீங்க முதல்ல அமைதியா இருங்கப்பா. இல்ல அருவி, ஒருவேளை அவ சொல்றது உண்மையா இருந்தா? அப்பா நான் சொல்றேன், இது கண்டிப்பா உண்மை இல்ல. உங்களை வர வைக்கிறதுக்கு தான் அவ இப்படி எல்லாம் டிராமா போட்டுட்டு இருக்கா. இத நம்பி நீங்க அங்க போனா உங்களை திரும்பி விடவே மாட்டாங்க. அருவி குடும்பம், நான் பேசுமா? அப்பா சொன்னா கேளுங்க. சைலஜா, ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. எதுவா இருந்தாலும் நான் அப்பாவை அப்புறம் கூப்பிட சொல்றேன். ஐயோ நான் சொல்றத கேளு ப்ளீஸ், போன் வெச்சிராத. நான் போய் சொல்லல, உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். அம்மா உண்மையாவே கை அறுத்துக்கிட்டாங்க. ஹாஸ்பிடல் கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்க. பிளட் வேற போயிட்டே இருக்கு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ நான் சொல்றத. கொஞ்சம் லேட் பண்ணாம ப்ளீஸ் அவரை அனுப்பிவிடு. உடனே அவரை அனுப்பிவிடு ப்ளீஸ் அருவி. ஐயோ ப்ளீஸ் அவர்கிட்ட போனையாவது கூட, நான் பேசிக்கிறேன். அருவி ஒரு நிமிஷம் குடுமா, சொல்றத கேளுமா குடுமா. சைலஜா இங்க பாரு, நீ உண்மையதான் சொல்றியா இல்ல என்ன வர வைக்கிறதுக்காக போய் சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஐயோ அங்கிள், நான் உண்மையதான் சொல்றேன். உங்க தங்கச்சி பத்தி உங்களுக்கு தெரியாதா? நீங்க தயவு செஞ்சு கிளம்பி வாங்க, அப்பதான் உங்களை காப்பாத்த முடியும் அங்கிள். ப்ளீஸ். ஐயோ சரி சரிம்மா, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க அங்கிள். சம்பந்தியம்மா, அவ ரொம்ப பிடிவாதக்காரி, தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன அங்க வர வைக்கிறதுக்காக அவ என்ன வேணாலும் செய்வா. நான் போகாம அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது காலம் பூரா என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்குமா. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்றேனே. அப்பா அப்பா என்னப்பா? என்ன பார்க்கலாம், ஆனா திரும்ப எல்லாம் வர முடியாது. மேடம் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அருவி, உங்க அப்பா சொல்றது சரிதான். ஒருவேளை எதுக்கு உடனே அனுப்பிவி. இங்க பாருங்க, நீங்க போங்க, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையான்னு பாருங்க. அங்க போயிட்டு சிச்சுவேஷன் என்னங்கிறத ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நன்றி சம்பந்தியம்மா, நான் வரேன். சரி, போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. பாத்தியா புகழ், நான் தான் சொன்னல, அந்த சிவசங்கரி சாதாரண ஆளே இல்ல. அவ ஏதாவது ஒண்ணு பண்ணி இவரை திரும்ப கூட்டு போயிருவான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அவ்வளவு தூரம் சொன்னேன். நீங்களா யாரு கேட்டீங்க? என்னமோ பண்ணுங்க, போங்க. அப்பாடா, நல்ல வேலை. அந்த சிவசங்கரி ஏதோ பிளான் போட்டு அந்த விஸ்வநாதனை திரும்ப கூப்பிட்டுக்கிட்டா. இல்லன்னா அந்த முகத்தை தினம்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. என்ன அருவி? அருவி, நீ எதுக்கும் கவலைப்படாது. நீ ஆசைப்பட்டபடி உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து இங்க தங்க வைக்கலாம் தான் பார்த்தோம். ஆனா அந்த சிவசங்கரி விட மாட்டேங்கிறா. பரவாயில்ல, அப்பா பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவரை எப்படி கூட்டு வர்றதுன்னு நம்ம யோசிக்கலாம், சரியா? எனக்காக எல்லாருமே பிரச்சனைகளை மறந்து எங்க அப்பாவை ஏத்துக்கிட்டீங்க. ஆனா பாவம் அவருக்கு தான் என்னோட இருக்க கொடுத்து வைக்கல. விட அருவி. அம்மா என்னம்மா, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க மொத்தம் போயிட்டே இருக்கு.
ஐயோ கடவுளே, டாக்டர் ஏதாவது பண்ணுங்க. ஐயோ அங்கிள், சங்கரி வாங்க அங்கிள். சங்கரி என்னாச்சு? சைலஜா என்ன சைலஜா இது? சொன்ன கேக்கல. சங்கரி கையை அறுத்துக்கிற வரைக்கும் நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? டாக்டர் காயத்துக்கு கட்டுப்படாம பார்த்துட்டு இருக்கீங்களே டாக்டர், முதல்ல கட்டு போடுங்க ப்ளீஸ். சார் அவங்க கட்டு போடவோ ட்ரீட்மெண்ட் பண்ணவோ எதுக்குமே ஒத்து வர மாட்டேன்றாங்க, அடம் பிடிக்கிறாங்க சார். என்ன பண்ண சொல்றீங்க? நானும் வேற வழி இல்லாம தான் காத்துட்டு இருக்கேன். அங்கிள், நான் எவ்வளவோ வற்புறுத்தி பார்த்துட்டேன். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் கால் பண்ணி டாக்டர் வர வச்சிருக்கேன். ஆனா நீங்க வந்தாதான் ட்ரீட்மெண்ட் பண்ணிப்பேன், இல்லன்னா அப்படியே சாகுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களே உங்க தங்கச்சி கிட்ட கொஞ்சம் பேசி அவங்கள சம்மதிக்க வைங்க அங்கிள் ப்ளீஸ். ஐயோ சங்கரி, ஏமா இப்படி எல்லாம் பண்ற? நீ இப்படியே இருந்தா உன் உயிருக்கே ஆபத்தாயிடுமா? தயவு செஞ்சு முதல்ல டாக்டரை ட்ரீட்மெண்ட் பண்ண விடு. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசி தீர்த்துக்கலாம். நான் எதுக்குன்னே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்? போற உயிர் இப்படியே போகட்டும். அதான் எனக்குன்னு யாருமே இல்லையே. ஐயோ இனி இந்த உலகத்துக்கு நான் பாரமா இருந்து என்னத்தை சாதிக்க போறேன்? ஐயோ ஷோ, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? சங்கரி, உன் அண்ணன் நான் இருக்கேம்மா. நான் இருக்கும்போது வேற யார் வேணும் உனக்கு? சொல்லு. யாருமே இல்லைன்னு சொல்ற? ஓ அப்படின்னா நான் உனக்கு இப்ப தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டியா? நீங்க எப்பவுமே என் கூட மட்டும் இருக்கணுங்கிறதுக்காக தானே உங்களை நான் கூட்டிட்டு வந்து என் கூடவே வச்சிருக்கேன். ஆனா நீங்க நான் தேவையில்லைன்னு தானே சரஸ்வதி வீட்டுக்கு போயிருக்கீங்க. உங்களை விட்டா இந்த உலகத்துல வேற யாருன்னு இருக்கா எனக்கு? நீங்க என் கூட இருந்தா மட்டும்தான் என் பொண்ணை என் கூட சேர்த்து வைக்க முடியும். நீங்களும் என்னை விட்டு போயிட்டா அப்புறம் யாருன்னு என்னையும் என் பொண்ணையும் சேர்த்து வைப்பாங்க? இப்பவும் நான் கடைசி வரைக்கும் அனாதையாவே இருந்து சாகணுமா? ஐயோ அதுக்குதான் இப்பவே ஒரேடியா போய் சேர்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். புகழும் அருவி வந்து கூப்பிட்ட உடனே கிளம்பி போயிட்டீங்கல்ல, நீங்க போங்க போங்க, அங்கே போய் இருந்துக்கோங்க. இது எல்லாமே அந்த சரஸ்வதியோட திட்டம்னு நிச்சயமா நீங்க ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்கன்னு. ஆனா